வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கண்டிப்பாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலை போலவே வந்து உங்களுடைய 10வது மார்க் வைத்து வேலை, கிட்டத்தட்ட 10வது வந்து நீங்கள் 50% ஆஃப் மார்க்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னாலே வந்து போதுமானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 10th வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. கிட்டத்தட்ட 5395 போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான லாஸ்ட் டேட்டு 30/3/2023. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இதில் வந்து லாஸ்ட் டேட் 30/3/2023 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். தென் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் SC ST வந்து 5 years ஏஜ் ரிலாக்ஸேஷன், OBC 3 years வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 27 years வரைக்கும் BC அண்ட் MBC கேண்டிடேட்டும், அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா 29 years வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா SC ST கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. தென் அடுத்து பார்த்திங்கன்னா இதற்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th வந்து 50% ஆஃப் மார்க்ஸ் வந்து மினிமம் இருந்துச்சு அப்படின்னாலே வந்து போதுமானது அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுற போது நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் உங்களுடைய ஃபோட்டோ 20 KBலேருந்து 70 KBக்குள்ளேயும், அதே மாதிரி உங்களுடைய சிக்னேச்சர் சைன் இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு இதெல்லாம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் வந்து பார்த்துக்கங்க. இதில் வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதில் வந்து எவ்வளோ KB இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து டீட்டெயிலாக வந்து படித்து பார்த்துக்கங்க. இதில் மோட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் 10th வந்து 90 to 100 இருந்துச்சு அப்படின்னா 95% ஆஃப் மார்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா A கிரேட் A+ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 84% 80 to 89 இருந்துச்சுன்னா A கிரேடு. அதே மாதிரி B+க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க கொடுத்துருக்கூடியது 70லேருந்து 79% வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி B கிரேடை பொறுத்த வரைக்கும் 60 to 69. ஸோ இது மாதிரி வந்து இவங்க ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 40 to 49% இருக்கிறவங்க C அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கான செலெக்ஷன் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கான போஸ்டிங் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த கிரேடு பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து போஸ்டிங் இருக்கும். ஸோ மார்க் வந்து அதிகமாக இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ 50% கம்மியாக இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு வந்து C கேட்டகரி அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுக்குறாங்க. தென் இதனுடைய லிங்க் பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இதில் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா எங்கே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதாவது போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சில இடங்களில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பாருங்கள். ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்ட்ரி ஆவடி சென்னை இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ITI ஃபிட்டரு, மெஷினிஸ்ட்டு, அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரீஷியனு, பெயிண்டரு. ஸோ இது மாதிரியான போஸ்டிங் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த பிளேசஸில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னையில் கொடுத்துருக்காங்க. அந்த அனதர் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரி வந்து பல்வேறு இடங்களில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டும் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அனதர் ஸ்டேட்டுக்கும் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 இடங்கள் இருக்குது. ஒன்று வந்து ஆவடி சென்னை, அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருச்சி, அதே மாதிரி அரவன்காடு அப்படிங்கிற பிளேஸ். ஸோ இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 பிளேசஸ்லேயும் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி டோட்டலாக வந்து ஒரு வேக்கண்ட்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 47, 11. ஸோ இது மாதிரி வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு yantraindia.co.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதனுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது வந்து யான்ட்ரா இந்தியா லிமிடெட்லேருந்து கொடுத்துருக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான மந்த்லி ஸ்டைஃபண்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு இது வந்து அப்ரெண்டிஸ் ட்ரைனிங்கை பொறுத்து வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 9,000, 6,000, 7,000. ஸோ இது மாதிரி இருக்கும் உங்களுக்கான மந்த்லி இன்கம் இது மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.